السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله. அன்புக்கும் கண்ணியத்திற்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹுடைய அளப்பெரும் கருணையினால் நாள்தோறும் ஒரு நபிமொழியை நாம் அறிந்து வருகின்றோம். அதனுடைய தொடரிலே 11வது ஹதீஸ் என்னவென்றால், قال النبي صلى الله عليه وسلم, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், தலபுல் இல்மி ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிம். தலபுல் இல்மி ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிம். மார்க்க கல்வியை தேடுவது ஒவ்வொரு முஸ்லிமின் மீது கட்டாய கடமையாகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். மார்க்க கல்வியை தேடுவது ஒவ்வொரு முஸ்லிமின் மீது கட்டாய கடமை என்பதாக பெருமானார் கூறினார்கள். இந்த நபிமொழியை நாம் மனனம் செய்து கொள்ள வேண்டும். கடந்த ஜும்மாவுடைய தினத்திலே மார்க்க கல்வியை தேடி பயணம் செய்வதை எந்த அளவுக்கு மார்க்கம் வலியுறுத்தி இருக்கிறது என்பதை பற்றியும், நம்முடைய முன்னோர்கள் அந்த மார்க்க கல்வியை தேடி 2000 கிலோமீட்டர் 4000 கிலோமீட்டர் எல்லாம் பயணம் செய்து மார்க்க கல்வியை அறிந்தார் என்பதாக நாம் அறிந்திருக்கின்றோம். இன்னும் இது போன்று நிறைய சிறப்புகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அடிப்படையிலே ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். மார்க்கத்தில் எதெல்லாம் கடமையாக இருக்கின்றதோ அதை பற்றிய கல்வியை கற்றுக்கொள்வது ஒவ்வொரு முஸ்லிமின் மீது கட்டாய கடமையாக இருக்கின்றது. ஃபர்து என்பது 2 வகையாக இருக்கிறது. ஃபர்து ஐன் என்பதாக சொல்லுவார்கள். ஃபர்து ஐன் என்றால் ஒவ்வொரு மனிதரின் மீது தனித்தனியாக கடமையாகும். அதை அவர் தனித்தனியாகத்தான் நிறைவேற்ற வேண்டும். ஒருவர் நிறைவேற்றுவதன் மூலமாக இன்னொருவருடைய கடமை நிறைவேறாது. இது ஃபர்து ஐன் என்பதாக சொல்லுவார். இது எதுவென்றால், இஸ்லாத்தினுடைய அடிப்படை கடமையாக இருக்கின்ற தொழுகை, நோன்பு, சக்காத்து, ஹஜ். இது அவரவருடைய கடமையை அவரவர்தான் நிறைவேற்ற வேண்டுமே தவிர அவருக்கு பகரமாக இன்னொருவரை செய்ய முடியாது. ஒருவர் செய்வதன் மூலமாக இன்னொருவருடைய கடமை நிறைவடையாது. இப்ப வீட்டுல கணவர் தொழுகிறார், மனைவி தொழவில்லை என்றால், இவர் கணவர் தொழுகிறதுனால மனைவியின் கடமை என்பது நிறைவேறி விடாது. அவங்க தனியா தான் தொழுவார். அதே நேரத்திலே இந்த ஹஜ்ஜு போன்ற வணக்கங்களிலே ஒருவருக்கு பகரமாக இன்னொருவரை ஏற்படுத்தினால் அந்த கடமை வேண்டால் கூடும். ஆனா ஏற்படுத்தணும். ஒருத்தர் ஹஜ்ஜுக்கு வசதி இருக்கிறது, போக முடியாம இருக்காரு, ரொம்ப வயசாயிட்டாரு, ஒருவரை அதுக்கு பகரமா அனுப்பி வைக்கலாம். ஹஜ்ஜை பத்ரி என்பதாக சொல்லுவார். அத்தனை சட்டங்கள்.
பொதுவாக ஃபர்ல் ஐன் என்று சொன்னால் அவரவர் மீது தனித்தனியாக கடமையாகும். அதை அவர்தான் நிறைவேற்ற வேண்டும். ஒருவர் செய்வதன் மூலமாக இன்னொருவருடைய கடமை நிறைவேறாது. இது ஃபர்ல் ஐன், இதான் தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ். இதெல்லாம் ஃபர்லு கிஃபாயா என்பதாக ஒன்று இருக்கிறது. ஃபர்லு கிஃபாயா என்னன்னா பொதுவாக கடமையாகும். சிலர்கள் செய்வதன் மூலமாக எல்லோருடைய கடமையும் நிறைவேறிவிடும். யாரும் செய்யாவிட்டால் எல்லோரும் பாவியாகுவார்கள். அது என்னவென்றால், ஒரு மனிதர் மௌத்தாகிவிட்டால் அவரை அடக்கம் செய்வது அந்த பகுதியில் இருக்கிற முஸ்லிம்கள் மீது பொதுவாக கடமையாகும். அவரை அவருடைய குடும்பத்தினர் என்ன செய்தாங்க, அடக்கம் செய்து விட்டார்கள். அல்லது ஊரிலே சில பேர் என்ன செய்யறாங்க, சேர்ந்து அடக்கம் பண்ணிட்டாங்க. அவருக்கு தேவையான கஃபன் தஃபன்கள் செய்து என்ன செய்தாங்க, அவர் அடக்கம் பண்ணிட்டாங்கன்னா எல்லாருடைய கடமையும் நிறைவேறிவிடும். ஆனா யாருமே செய்யல என்றால் அந்த பகுதியில் இருக்கிற முஸ்லிம்கள் அனைவரும் பாவியாக ஆகுவார்கள். இதுக்கு ஃபர்லு கிஃபாயாவாக சொல்வார்கள். இந்த மார்க்க கல்வியை பொறுத்தவரை இதில் ஃபர்ல் ஐனும் இருக்கிறது, ஃபர்லு கிஃபாயாவும் இருக்கிறது. ஃபர்ல் ஐன் தான் என்ன அப்படின்னா, எந்த வணக்கத்தை ஒரு முஸ்லிம் செய்கின்றாரோ அந்த வணக்கம் தொடர்பான மார்க்கத்தினுடைய சட்டங்களை தெரிந்து கொள்வது ஒரு முஸ்லிமுடைய கடமையாக இருக்கிறது, ஃபர்ல் ஐனாக இருக்கிறது. ஒருத்தர் தொழுகிறாரு அப்படின்னா தொழுகை எப்படி ஃபர்லோ அது போன்ற அந்த தொழுகையினுடைய சட்டத்திட்டங்களை அறிந்து கொள்வது கடமை. அதனுடைய உள்ஃபர்ல் என்ன, வெளிஃபர்ல் என்ன, தொழுகையுடைய ஃபர்ல் என்ன, வாஜிப் என்ன, சுன்னத்துகள் என்ன, தொழுகை எதன் மூலமாக அந்த தொழுகை முறியும், இந்த சட்டங்களை அறிந்து கொள்வது கடமை. ரமலானுடைய காலத்தில் எப்படி நோன்பு வைப்பது கடமையோ அது மாதிரி அந்த நோன்பினுடைய சட்டங்களை அறிந்து கொள்வது ஒரு முஸ்லீமுடைய கடமை. இன்னைக்கு அது மக்களுக்கு தெரியறதில்லை, அது அட்வான்ஸா தெரியறதில்லை. அந்த நோன்பு வச்சோன்னா உங்களுக்கு சட்டங்கள் ஞாபகமே வர்றது, அந்த சட்டங்கள் கேட்கணுங்கிறத ஞாபகம் வரும். அதுக்கு என்ன செய்யறது, காலையில போனை போடுறது. நம்ம என்ன செய்யறது அப்படின்னா அந்த நேரம் தான் தூங்கவே முடியும். நம்ம போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு படுத்துறோம்னா, ஏன்னா இப்போ போனை ஆன் பண்ணி பார்த்தோம்னா போன் நல்லா மிஸ்டு கால் இருக்கும். அப்ப என்ன சரி எடுத்து கேட்டோம்னா, என்ன ஆசிரியர் நாங்க இந்த சட்டம் கேட்கலான்னு இருந்தோம், நீங்க போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டிய, அதுக்காக நீங்க சட்டம் சொல்லியிருக்கா நான் முடிச்சா உட்காந்துருக்க முடியும்? ஏற்கனவே ரமலானுடைய காலத்துல நைட்ல சரியா தூங்க முடியாது, தூங்குறதே அந்த காலை நேரத்துல தான். கடைசியில வந்து அந்த நேரத்தில் சட்டம் கேட்கிறாரு. அடிப்படை விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். எதனால முடியும் எதனால முடியாததை தெரிந்துதான் கொள்ள வேண்டும். அப்ப என்னன்னா, எந்த வணக்கம் ஃபர்லாக இருக்கின்றதோ அது தொடர்பான விஷயத்தை அறிந்து கொள்வது ஃபர்ல் ஐனாக இருக்கிறது. ஆனா ஃபர்லு கிஃபாயா என்னன்னா, எல்லோரின் மீது பொது கடமை. சிலர்கள் இருந்தால் எல்லோருடைய கடமையும் நிறைவேறிவிடும். யாரும் இல்லாவிட்டால் எல்லோரும் பாவிகள். அது என்ன அப்படின்னா, அந்த உம்மத்துக்கான ஆலிம்கள், அந்த உம்மத்துக்கான ஆலிம்கள், அந்த பகுதியிலே மார்க்கத்தை சொல்லக்கூடிய ஒரு ஆலிம் இருக்க வேண்டும். இது ஃபர்லு கிஃபாயா. அந்த பகுதியில ஆலிமே இல்லை அப்படின்னா அந்த உம்மத்து எல்லாமே பாவியாகுவார்கள். ஒரு சில ஆலிம்கள் இருக்கிறார்கள் என்றால் இந்த உம்மத்து பாவத்தை விட்டும் பாதுகாக்கப்படுகிறார்கள். அப்ப ஆலிம்கள் இந்த உம்மத்தினுடைய பாவத்தை விட்டும் பாதுகாக்கின்றவர்களாக இருக்கிறார்கள். ஃபர்லு கிஃபாயா. ஏன் என்று சொன்னால், அந்த மக்களுக்கு அந்தந்த நேரத்திலே மார்க்கத்துடைய விளக்கத்தை போதிப்பதற்காக வேண்டி ஆலிம்கள் இருப்பது ஃபர்லு கிஃபாயாவாக இருக்கிறார். இது ஒரு செய்தி. இந்த ஹதீஸ் நமக்கு என்ன சொல்கிறது என்று சொன்னால், பெருமானார் என்ன கூறுகிறார்கள், தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிம். மார்க்கத்தினுடைய அடிப்படை சட்டங்களை அறிந்து கொள்வது ஒரு முஸ்லிமுடைய கடமை, ஒரு முஸ்லிமுடைய கட்டாய கடமை ஆகியிருக்கிறது. அந்த கடமை, அந்த கல்வியை நாம் தேடி கற்றுக்கொள்ள வேண்டும். எந்த இடத்திலே கல்வி இருக்கிறதோ அங்கே சென்று கற்றுக்கொள்ள வேண்டும்.
அதை தேடி கற்றுக்கொள்வதை மார்க்கம் எந்த அளவுக்கு வலியுறுத்துகிறது, ஒரு உயர்ந்த வணக்கமாக கூறுகிறது என்று சொன்னால் ஹதீஸ்ல நிறைய செய்திகள் வருகிறது. அபூ உமாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர் அறிவிக்கிறார்கள், மன் கதா இலல் மஸ்ஜிதி லா யுரீது இல்லா அய்யதஅல்லம கைரா அவ் யுஅல்லிமஹு கான லஹு கஅஜ்ரி ஹாஜ்ஜின் தாமன ஹஜ்ஜத்தஹு. பெருமானார் கூறுகிறார்கள், எவர் பள்ளிவாசலுக்கு வருகின்றாரோ, எதற்காக வருகின்றார்? நல்ல விஷயத்தை கற்றுக்கொள்வதற்காக அல்லது கற்றுக் கொடுப்பதற்காக வருகின்றாரோ அவருக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட பரிபூர்ணமான ஹஜ்ஜினுடைய நன்மை உண்டு என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். இதே வார்த்தையை பெருமானார் இன்னொரு ஹதீஸ்ல இப்படி சொல்லுவாங்க. அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க, மன் ஜா மஸ்ஜிதி ஹாதா லம் யாத்திஹி இல்லா பி கைரின் யுஅல்லிமுஹு யதஅல்லமுஹு அவ் யுஅல்லிமுஹு ஃபஹுவ ஃபி மன்சிலத்தில் முஜாஹிதீன ஃபீ ஸபீலில்லாஹ். யார் என்னுடைய இந்த பள்ளிக்கு நல்ல விஷயத்தை அறிந்து கொள்வதற்காக அல்லது பிற மக்களுக்கு அறிவித்துக் கொடுப்பதற்காக கற்றுக் கொடுப்பதற்காக வருகின்றாரோ அவருக்கு எத்தகைய கூலி உண்டு என்றால், மன்சிலத்தில் முஜாஹிதீன ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய்கின்ற ஜிஹாதினுடைய முஜாஹிதினுடைய நன்மை உண்டு என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஹஜ்ரத் அபூ தர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுக்கு பெருமானார் சொன்னார்கள், அபூதரே, ஒரு நாள் ஒரு மார்க்கத்தினுடைய ஒரு கல்வியை நீ கற்றுக்கொள்வது, மார்க்கத்தினுடைய ஒரு கல்வியை நீ கற்றுக்கொள்வது 1000 ரக்காத்துகள் தொழுவதை விட சிறந்து என்பதாக பெருமானார் சொல்வாங்க. ஒரு நாளைக்கு குர்ஆனுடைய ஒரு வசனத்தை ஓதுவது 100 ரக்காத்துகள் தொழுவதை விட சிறந்து என்பதாக பெருமானார் சொல்வாங்க. குர்ஆனை ஓதுவது, ஒரு ஆயத்தை ஓதுகிற நேரத்திலே 100 ரக்காத்து நஃபில் தொல்ல நன்மை உண்டு. அதே மார்க்கத்தினுடைய ஒரு கல்வியை கற்றுக்கொள்கிற நேரத்திலே ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டால் 1000 ரக்காத்துகள் தொழுத நன்மை உண்டு என்பதாக பெருமானார் சொன்னார்கள். இன்னொரு ஹதீஸ்ல பெருமானார் இப்படி சொல்லுவாங்க, மார்க்கத்துடைய ஒரு கல்வியை கற்றுக்கொள்வது 1000 தடவை தர்மம் செய்வதை விட சிறந்த என்பதாக பெருமானார் சொல்லுவாங்க. இன்னொரு ஹதீஸ்ல பெருமானார் இப்படி சொல்லுவாங்க, அஃதலு ஸதக்கா, சதக்காவிலே சிறந்த தர்மம் எது தெரியுமா? நல்ல விஷயத்தை அறிந்து பிற மக்களுக்கு கற்றுக் கொடுப்பது. அது அஃதலு ஸதக்கா, சிறந்த தர்மம் என்னவா பெருமானார் சொன்னாங்க. ஏன் சிறந்த தர்மம் சொன்னாங்க? பொருள்ரீதியான தர்மம் என்பது அதனுடைய பலன் ஒரு குறிப்பிட்ட நேரத்தோடு முறைந்து விடும். சரியா? நம்ம ஒருத்தர் சாப்பாடு ஆகி கொடுக்கிறோம், தர்மம் தான். சாப்பிட்ட உடனே அவருடைய அந்த நன்மை அவருக்கு கிடைத்தோடு குறிப்பிட்ட நேரத்தில் முடியும். நாம் மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கின்றோம், அவர் கடைபிடிக்கும் காலமெல்லாம் இவருக்கு நன்மை கிடைக்கிறது. அப்ப அது நிலையான ஒரு தர்மமாக இருப்பதாக பெருமானார் கூறுகிறார்கள். அதனாலதான் சொல்றாங்க சிறந்த தர்மம் என்பதாக. அதனால நம்முடைய வாழ்க்கையிலே மார்க்கத்துடைய அடிப்படை சட்டங்களை அறிந்து அமல் செய்கிற பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் வழங்குவார். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.